டு பி வெரி ஆனஸ்ட், வெரி வெரி எமோஷனல் மொமெண்ட். எனக்கு தெரிஞ்சு நம்ம சைல்ட்ஹுட்ல இருந்து பாக்குற ஒரு கிரிக்கெட்டர், சைல்ட்ஹுட் டிஃபைன் பண்ற ஒரு ஜெனரேஷன். அவரே சொன்னார்ல, வி ஆர் த ஃபியூ ஓஜிஸ் லெஃப்ட் இன் த ட்ரெஸ்ஸிங் ரூம் அப்படின்னு. ரோஹித் சர்மாவா இருக்கட்டும், விராட் கோலியா இருக்கட்டும், அஸ்வினா இருக்கட்டும், நீங்க ஜடேஜா கூட எடுத்துக்கோங்க, ஃபார் தட் மேட்டர் ஜடேஜா எடுத்துக்கோங்க, MS தோனி எடுத்துக்கோங்க. ஒரு செட் ஆஃப் கிரிக்கெட்டர்ஸ், இவங்க எல்லாருமே பார்த்தா நம்ம எல்லாம் வளர்ந்துருக்கோம் அப்படின்றப்போ வெரி வெரி எமோஷனல் மொமெண்ட். ஒன் ஆஃப் தி, என்ன சொல்றது, இந்த ஒரு மொமெண்ட் நம்ம மறக்க மாட்டோம் நினைக்கிறேன். MS தோனி பத்தி நம்ம பேசுறோமோ, ஒரு ரிட்டையர்மெண்ட் பத்தி நம்ம பேசுறோமோ, அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட் நமக்கு ஞாபகம் இருக்கும். அது மாதிரி கண்டிப்பா இந்த ஒரு மொமெண்ட் ஞாபகம் இருக்கும். இதை பத்தி நம்ம பேசுவோம் நிறைய. மோர் இம்பார்ட்டன்ட்லி பாத்தீங்கன்னா, ரேவந்த் ப்ரோ மென்ஷன் பண்ண மாதிரி தான், இதுக்கப்புறம் இவ்வளவு தூரம் அவர் நிறைய கான்ட்ரிபியூட் பண்றாரு இந்தியன் கிரிக்கெட்டுக்கு. இதை தாண்டி அவர் கண்டிப்பா பண்ணதான் போறாரு. நோ செகண்ட் தாட். நான் முதல்லயே மென்ஷன் பண்ணிட்டேன் விஷயத்த. பட் எஸ், அவர் வந்து அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்றதுதான் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு வந்துட்டு என்ன சொல்றது, ஆஃப் ஸ்பின் நார்மலா போட்டுட்டு இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு அந்த ஹர்பஜனோட ஆக்ஷன்லாம் கூட யாராவது கேப் பண்ணிப்பாங்கன்னு தெரியல. பட் அந்த ஆக்ஷன் வந்துட்டு அந்த ஒரு மாதிரி அப்படி அவர் நின்னுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு லைக் அவரோட பவுன்ஸ்